அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோயிலானது திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள மிகவும் பழமையான மற்றும் பல அற்புதங்களை கொண்ட சிவாலயமாகும். இங்கு ஈசன் தனது உடலின் இடபாகத்தை உமையாளுக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் புரிந்து கொண்டிருக்கும் முதன்மை தலமாகும். இத்திருக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1900 அடிகள் உயரத்தில் செந்நிற குன்றின் மீது அமைந்துள்ளது. மலைக்கோயிலை அடைய 1200 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். நடப்பவர்கள் ஓய்வெடுக்க பல மண்டபங்களும் வழியில் உள்ளன. மலைப்பாதையில் பாறையிலேயே செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஆதிசேஷன் அமைந்துள்ளது. இங்கு ராகுகேது தோஷம் உள்ளவர்களும் காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களும் வந்து வழிபடுகிறார்கள். இறைவன் அர்த்தநாரியாக உருவாக காரணமாக இருந்தவர் பிருங்குமுனிவர் ஆவார். இவர் கைலாயத்தில் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வழிபடுவார். பார்வதி தேவியை கண்டுகொள்ள மாட்டார். இருவரும் ஒன்றாக இருக்கும் போதும் கூட வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வருவார். மனம் வருத்தம் அடைந்த பார்வதி தேவி முனிவரை சக்தியை வழிபடாமல் போனால் சக்தி இழந்து போவாய் என கூறுகிறார். பார்வதி தேவி சிவனை விட்டு பிரியாத நிலையை பெற வேண்டி கேதார கௌரி விரதம் இருக்கிறார். அதன் பயனாக சிவபெருமான் தனது உடலின் இடபாகத்தை பார்வதிக்கு வழங்கி சக்தி இல்லையில் சிவன் இல்லை என கூறி அர்த்தநாரீஸ்வரராக உருவம் மாறினார். அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவமே இத்தலத்தின் மூலவராவார். மேலும் ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே தங்களின் பலத்தை நிரூபிப்பதில் போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் மகாமேரு மலையை தன் உடலால் சுற்றி கொள்ள வாயு பகவான் பலத்த காற்றை வீசினார். இந்த மோதலின் போது மேருமலையிலிருந்து உதிர்ந்த சிகரங்களில் ஒன்றுதான் இந்த திருச்செங்கோடு மலையாகும். இந்த மலையானது செந்நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் சங்க காலத்திலிருந்து வழிபாட்டில் இருந்துள்ளது. சிலப்பதிகாரத்தில் இத்தலம் நெடுவேல் குன்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களின் காலத்து கல்வெட்டுகள் ஏராளமாக உள்ளன. கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலக்குடைகள், திருப்பணிகள் மற்றும் நகைகள் பற்றிய தகவல்கள் இக்கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன. நாயன்மார்களின் பாடல் பெற்ற தலமாகும். தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இத்தலத்து ஈசனை பாடி வழிபட்டுள்ளனர். சம்பந்தர் இங்குள்ள மக்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சலை போக்குவதற்காக திருநீலகண்ட பதிகத்தை பாடியுள்ளார். அதன் மூலமாக மக்களுக்கும் விஷக்காய்ச்சலானது குணமாகியுள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பல முக்கிய தெய்வங்கள் வீற்றிருந்தாலும் இங்கு 3 மூர்த்திகள் மிக முக்கிய வழிபாட்டு தெய்வங்களாக விளங்குகின்றனர். இதில் முதன்மையானவர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், மேலும் மாதொருபாகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சுயம்பு மூர்த்தி ஆவார். வலப்பக்கம் சிவனாகவும் இடப்பக்கம் பார்வதி தேவியாகவும் காட்சியளிக்கிறார். அதாவது வலப்பக்கத்தில் ஜடாமுடி, கையில் தண்டு, ஆண் உடலமைப்பு மற்றும் வேஷ்டியுடன் இருக்கிறார். இடப்பக்கம் கொண்டைமுடி, காதில் தோடு, பெண் உடலமைப்பு மற்றும் புடவையுடன் இருக்கிறார். இவ்வுருவமானது வெள்ளைப்பாசனத்து ஆனது என நம்பப்படுகிறது. மூலவரின் பாதத்திலிருந்து எப்பொழுதும் ஒரு இயற்கை சுனைநீர் சுரந்து கொண்டே இருக்கும். அடுத்து அருள்மிகு செங்குட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரருக்கு இணையாக மிகச் சிறப்பாக கையில் வேலேந்தி சேவலோடு கிழக்கு நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட மூர்த்தி ஆவார். அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு பின்புறம் ஆதிகேசவ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகள் அமைந்துள்ளது. பார்வதி தேவி கேதார கௌரி விரதம் இருந்தபோது அவளுக்கு உதவ அவளது அண்ணனான மகாவிஷ்ணுவே இங்கு நேரில் வந்ததாக புராணம் கூறுகிறது. கோவிலை சுற்றி விநாயகர், நாகர், பைரவர், நாயன்மார்கள், நவகிரகம் அமையப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஆன்மீக மற்றும் தமிழர்களின் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் ஒரு உன்னத இடமாகும். மேலும் இங்கே ஒரே இடத்தில் சிவன், சக்தி, முருகன் மற்றும் பெருமாள் ஆகிய அனைத்து முதன்மை தெய்வங்களையும் தரிசிக்கலாம். திருச்செங்கோட்டின் அற்புத அழகே, அர்த்தநாரியாக உருவான உருவே, இப்பிறவியில் நான் கண்ட அதிசய அழகே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட உருவே, உண்ணாமுலை உமையாளோடு முடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருச்செங்கோடு
சரி கம பதனி சா சரி கம தனி சரி கம தனி சரி ரி கம பதனி சரி சரி கம பதனி சரி கம பம பம கரி சாரே தனி சரி கம தா தனி சனி தம தம தனி த பம மக உண்ணாமுலை உமையாளோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருச்செங்கோடு அதுவே பின்னாரமு துண்டார் மறுபுற மண்டமும் ஒளிர கண்ணார் அழல் உமிழ்ந்தான் நகர் கருதூமின் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரரையும் செங்குட்டு வேலவனையும் ஆதிகேசவ பெருமாளையும் வணங்கி அனைவர் வாழ்விலும் வளங்களும் நலங்களும் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.